ஐஸ்கிரீமு அவ்வளோதான். இன்னும் ஒரு 10 days போட்டோம் பாருங்கள். லெமனு, சர்பத்து, நன்னாரி இப்படி தான் நம்ம தேடுவோம். கேரட் கீர். ஸோ இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேரட் கீர். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஒரு 1/2 kgக்கு மேலே கேரட் எடுத்திருக்கேன். ஸோ கேரட்டோட ஒரு 10-15 பாதாம் எடுத்திருக்கேன். ஒரு 4 ஏலக்காய். ஸோ 3 விசில் இல்லை 4 விசில் நல்லா குக்கரில் வச்சு எடுத்துக்கோங்க. குக்கரில் வச்சு எடுத்துகிட்டு கொஞ்சம் கூல் ஆகட்டும். ஹீட்டு வந்து அதிகமாக இருக்கும்போது மிக்சியில் போட்டால் மேலே ஃபுல்லாக தெரிக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், நல்லா வந்து கூல் ஆனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் நல்லா, இப்போ உங்களுக்கு ஆக்சுவலி நீங்கள் பார்த்துட்டு தான் இருந்தீங்க. ஸோ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணியோடு அரைக்காதீங்க, தண்ணி செப்பரேட்டாக ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நம்ம ஷேக் பண்ணுவோம் இல்லையா, ஸோ மிக்சி ஜார்லேருந்து அந்த டைமில் நம்ம எடுத்து வச்சு கேரட் தண்ணியை போட்டு நல்லா ஷேக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு தேங்காய், ஃப்ரெஷ்ஷான தேங்காய் இருக்கணும். ஸோ நம்ம ஏற்கனவே உடைச்ச தேங்காய் பால் சேர்க்கும் போது டேஸ்ட்டு ஒன்றுமே இல்லாமல் போயிடும். ஸோ சாப்பிட நல்லாவே இருக்காது. அதனால் ஃப்ரெஷ்ஷான தேங்காவை எடுத்துக்கோங்க. ஸோ நான் இப்போ தான் ஜஸ்ட் நவ் தேங்காய் உடைச்சேன். ஸோ அதில் ஒரு முடி போட்டிருக்கேன். அந்த தேங்காய் தண்ணியும் நம்ம கேரட் கீரில் சேர்த்துக்கலாம். ரொம்பவே அருமையாக இருக்கும். ஸோ அந்த தேங்காய் தண்ணி, அதுக்கப்புறம் தேங்காய் பால். ஸோ ஃபஸ்ட்டு பால், செகண்ட் பால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அந்த 2 பாலுமே நல்லா திக்காக அழகாக எடுத்துருங்க. எடுத்துகிட்டு 2 மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சுகர் வந்து நாட்டு சக்கரை வேணால் நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஒயிட் சுகர் வேணும் ஒயிட் சுகர் போட்டுக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் சுகர் சேர்த்துருக்கேன். ஸோ நல்லா போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஷேக் பண்ணுறதுனால ஷேக் பண்ணிக்கலாம், இல்லை நம்மக்கிட்ட அந்த மோர் இருக்கு இல்லையா, ஸோ அதில் போய்ட்டு நான் அகலமானதை ஃபுல்லாக ஷேக் பண்ணிக்கோங்க. நான் ஷேக் பண்ணிவிட்டு இப்போது 3 பேருக்கும் பேக் பண்ணியாச்சு. ஸோ கேரட் கீர் என்னோடய ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கேன். இதில் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக எனக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு அப்போ தான் தெரிய வரும். நான் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கேன்.